லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போலாமா? போலாம் சார். வா. கையை கொடு. கொடு. வா. வா, பாத்து வா. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க அப்பாவையும் உன் பக்கம் இழுத்துட்டியா? இவ்ளோ அடி வாங்கியும் உனக்கு பத்தலல்ல? என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அன்பரசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்ப என்ன அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சோ, இதுக்கு மேல அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நானும் அவள்கிட்ட உரிமை எடுத்து பேசுறதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஸ்வா, எனக்கு நல்லா தெரியும் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ காய்ச்சல்ல படுத்தப்போ அவ துடிச்சது, உன் மேல உரிமை எடுத்து பண்ணது. இவ்ள ஏன் அன்னைக்கு கோவில்ல உனக்கு பொண்ணு பாக்குறோன்னு சொன்னதும் அவ முகம் மாறிடுச்சு. உனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் அவ சந்தோஷப்பட்டது. இது எதுவுமே புரியல விஸ்வா. இது பாருடா, நானும் இதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கேன். நான் நிச்சயமா சொல்றேன், அன்பரசிக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும்தான் விஸ்வா பிடிச்சிருக்கு. அட போங்க, நீ பிடிச்சிருக்குன்றவங்க தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி போனை கட் பண்ணிட்டு போறாங்களா? நீங்க வேற அவன் நல்லா ஏத்தி விட்டு போயிடுறீங்க. இவனும் என்ன தூங்க விடாம என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்னு தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கான். நீங்க சும்மா இருங்க நீ, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். இந்த மாதிரி விஷயம்லாம் இவனை கஷ்டப்படுத்துமே தவிர என்னைக்குமே சந்தோஷப்பட வைக்காது. இதை இதோட விடுறதா நல்லது. நீ டே குமரா, நீ ஒரு லவ் ஃபெயிலியர்ன்றதால அடுத்தவங்களோட லவ்வும் ஃபெயில் ஆகணும்னு நினைக்காதடா, கெட்ட புத்திக்காரா. விஸ்வா, இதுல எனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேசாம பேச்ச நிப்பாட்றானா, ஒண்ணு அவளுக்கு பிடிக்கல, இல்லனா அவ பேச முடியாத சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. சரி அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அன்பரசியை போன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம்ல, மஞ்ச விட்டு எதுக்கு போன் பண்ணணும்? இதுலயே தெரியலையா அன்பரசிக்கு இவனை பிடிக்கலன்னு? போடோ அறவேக்காடு, எல்லாத்தையுமே மேலோட்டமா பார்த்து முடிவு எடுக்காதடா. இல்ல அண்ணி, இந்த விஷயத்துல குமரன் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். எது சரி விஸ்வா? அன்பரசி பேசாம மஞ்சு நம்பர்ல இருந்து பேச சொல்லிருக்கானா? ஒருவேளை அவ போன் பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. ஆமா நீ, அன்பரசி போன் ஏதோ உடைஞ்சிருச்சு பிரச்சனைன்னு சொன்னாங்க. பாத்தியா, நான் சொன்னல, இவன் பேச்ச நீ கேட்டிருந்தனா உன் லவ்வ கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுருப்பான். நீ அவசரப்படாத விஸ்வா, அவகிட்ட முதல்ல நீ நேர்ல போய் பேசு. அப்போ உன்னை பிடிக்கலன்னு அவ சொன்னானா, அதுக்கப்புறம் உன் முடிவு என்னவோ நீயே டிசைட் பண்ணிக்கோ. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. நான் ஃபர்ஸ்ட் டைமே போன்ல பேசியிருக்க கூடாது, நேர்ல பார்த்து தான் சொல்லியிருக்கணும். அண்ணி, நான் நேர்ல போய் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே அன்பரசி, இப்ப எப்படிமா இருக்கு? பெயின் எதுவும் இல்ல? இல்ல டாக்டர், அவ்வளவா இல்ல. இப்ப கொஞ்சம் ஓகே தான். ஆனா கால் ஊனி நடக்கும்போது சின்னதா வலி இருக்கு டாக்டர். சரி, இப்ப கட்டை பிரிச்சு வேற கட்டு போட்டுடலாம். கால் சீக்கிரமா குணமாறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மட்டும் இப்ப போட்டுடலாம். சரியா?
பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அன்பரசி சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிருவாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் காயம் ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பழைய மாதிரியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, என்ன அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்பர் ரெஸ்ட் மட்டும் வேணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே நர்ஸ், டாக்டர். இந்த கட்டை பிரிச்சுட்டு இவங்களுக்கு புதுசா ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். சார் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேன். சார் சார் நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நர்ஸ், சார் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஊசினா ரொம்ப பயம். அதான் டாக்டர் ஊசி போடும்போது பயத்துல உங்க கைய இறுக்கி பிடிச்சிட்டேன். ஏமா நீ வேற அடிக்கடி ஃபார்மலா சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்க? இப்ப என்ன, உங்க அப்பா உன் கூட இருந்திருந்தா இதை கூட செஞ்சிருக்க மாட்டாரா? பாரு அன்பரசி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தான் உன்னை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். உன்னை கூட்டிட்டு போறதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் பெருசா இல்ல. நீ இப்பவே கிளம்பு. பார்த்து. ஓகே சார். முடிஞ்சிருச்சு சார். சரி. அனன்யா, என்னடி உன் கூட ஜாலியா பேசிட்டு போலான்னு வந்தா நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? உனக்கு மட்டும்தான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குமா? என்ன என்னடி பண்ண சொல்ற? நானா எந்த பிரச்சனையும் தேடி போலையே. ஆனா பிரச்சனை தான் என்ன தேடி தேனில இருந்து பஸ் புடிச்சு எங்க வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கே. சரி, இப்ப அவளால உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? அன்னைக்கு விஸ்வா போன்ல அந்த பட்டிக்காட்டி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை எப்படியோ கட் பண்ணிட்டேனா. இல்லனா விஸ்வா போற ஸ்பீடுக்கு அவ மட்டும் ஓகே சொல்லிருந்தா அதுக்கப்புறம் விஸ்வாவை ஸ்டாப் பண்றதே கஷ்டமா இருக்கும். சரி, அதான் கட் பண்ணியாச்சுல. கட் தாண்டி பண்ணிருக்கேன். இது எப்போ வேணும்னாலும் திரும்ப ஸ்டார்ட் ஆகலாம்ல. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு ஏதோ போனுங்கிறதுனால நான் 2 பேரையும் தெரியாம சமாளிச்சிட்டேன். ஆனா இப்படியே நான் விட்டேன்னா என்னைக்கு வேணும்னாலும் எனக்கு தான் இது பிரச்சனையாகும். அதுவும் இல்லாம அந்த பட்டிக்காடு விஸ்வா கிட்ட போய் லவ் சொல்லிட்டா அவ்வளவுதான், என் கேமே ஃபினிஷ் ஆயிடும். அவகிட்ட என்னால ரன்னிங்ல தோத்ததையே தாங்க முடியல. ஒருவேளை அந்த பட்டிக்காடும் விஸ்வாவும் ஒன்னு சேர்ந்தாங்க, நான் டோட்டலா காலி. ஏன் விஸ்வாவை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? விஸ்வாக்கு நான் தான். அவருக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். வா. சார், நம்ம வீட்டுக்கு போலையா? என்ன சார், ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம். மா, உனக்கு ட்ரெஸ் எடுக்க தான். காலேஜுக்கு போட்டு போறதுக்கு உன்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. ஐயோ சார், எனக்கு எதுவும் வேண்டாம் சார். என்கிட்ட இருக்கிறதே போதும். மா, உன்னை வாங்கிக்கிறியான்னு நான் பெர்மிஷன் கேட்கல. வாங்கிக்கோன்னு அன்பா சொல்றேன். வா. வா. இங்க இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் பாரு. இனிமே நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும். எதை பத்தியும் யோசிக்காம உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சாலும் அதை நீ எடுத்துக்கோ. சார், எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமானே தெரியல. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்ல. என்னம்மா நீ? எந்த பொண்ணும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டான். ஆனா நீ என்னடானா இப்படி அடம் பிடிக்கிற? நீ ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். வா.
வாங்க சார், என்ன வேணும்? ஆ, சுடிதார் காட்டுமா? மா, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி எடுங்கம்மா. சார், நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அப்பா, இதையாச்சும் எடுத்துக்கிறேன்னு சொன்னியே. சரி, போய் ட்ரையல் ரூம்ல அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ம், மா, ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ரைட்ல மேல இருக்கு சார். சரி, ம், போய் சரிங்க. போட்டு பாரு. ம். குட்டிமா, சார், நல்லா இருக்கா சார்? ஆ, நல்லா இருக்கான் பரசி. ரொம்ப அழகா இருக்கு. ம். என்ன சார், அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க? இல்லம்மா, என்னோட குட்டிமா, இல்ல, என்னோட முதல் பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஒரு நிமிஷம் என்னையே மறந்து நின்னுட்டேன். நீ உனக்கு இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கோமா. சார், ஆ? எனக்கு உங்களை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் வருது சார். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் அவரை பார்த்ததே இல்ல. ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் அப்பா இருந்தாருன்னா உங்களை மாதிரி தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது சார். அதான் இப்போ நான் வந்துட்டேன்லம்மா. உங்க அப்பா இருந்தா உனக்கு என்னெல்லாம் செய்வாரோ, உன்னை எப்படியெல்லாம் பார்த்துப்பாரோ, அதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா. ம். உனக்கு தேவையானது எல்லாமே நான் செய்யறேம்மா. அப்பா, நீங்க விடுங்கப்பா, நான் கூட்டிட்டு போறேன். சரி, வா. பாத்து வா அன்பரசி, பாத்து பாத்து வா. உட்காரு உட்காரு. இரு, நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா இந்தா குடி. ஏய், பாத்து 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 அன்பரசி. அனன்யா, சொல்லுங்க பாட்டி. அன்பரசி கிட்ட நீ இவ்ளோ பாசமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன பாட்டி, அன்பரசியை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்க போறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க அப்பாக்கு நான் பண்ண வேண்டியத நிறைய நேரம் அன்பரசி ஏன் இடத்துல இருந்து பண்ணிருக்கா. அவளுக்கு நான் இத கூட பண்ண மாட்டேனா? சொல்ல போனா நானே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அப்பாவே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா, அன்பரசிய ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ட்ரெஸ் தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்கா. அதான்
ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால, அப்படியே திரும்பி வர வழியில அவளுக்கு காலேஜ் போற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். சூப்பர்ப்பா. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம்ல. என்னம்மா சொல்ற? அந்த ட்ரெஸ் கவரை கொடுங்கப்பா. ம். நல்ல வேலை பண்ணீங்கப்பா. நானும் இன்னைக்கு அன்பரசிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நான் எடுத்தது பிராக்டிஸ்க்கு போட்டுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸும் ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. பாத்தியாப்பா, என் பேத்தினா பேத்தி தான். நல்லது செய்யறதுல அப்பாவுக்கு பொண்ணு சளைச்சவளே இல்ல. அனன்யா எப்பவுமே அப்படிதான்பா. நான் நினைப்பேன், ஆனா அதை அவ செஞ்சு முடிச்சிருவா. சரி சரி, புகழ்ச்சி எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி ஓகே, நான் அன்பரசியை கூட்டிட்டு ரூமுக்கு போறேன். அவளுக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு காமிக்க வேண்டியிருக்கு. சரி சரி, வா அன்பரசி. பாத்து வா. உட்காரு அன்பரசி. பாத்து உட்காரு. அன்பரசி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன அனன்யா? உன் கூட இது வரைக்கும் நான் நல்லாவே பேசினதில்ல. உன்னை நிறைய நேரம் திட்டதான் செஞ்சிருக்கேன், ஹார்ஷாவும் நடந்திருக்கேன். நான் அப்படி நடந்துகிட்டது உன்னை நிச்சயம் கஷ்டப்படுத்திருக்கோம். நான் சாரி கேட்கறதுனாலலாம் அது சரியா போயிட போறது இல்ல. ஆனா இனிமே நான் அப்படி நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை நான் தடவை தேனியில பார்த்தப்பவே நம்ம 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை தான். முதல்ல விளையாட்டுல ஆரம்பிச்ச சண்டை இப்போ வீடு வரைக்கும் வந்து நிக்குது. ஆனாலும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாச்சா, இல்ல அனன்யா, நான் உன்னை எப்பவும் அப்படி நினைச்சதே இல்ல. என்ன, உனக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும், அவ்வளவுதான். ஆனா மத்தபடி மனசளவுல நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். எனக்காக நீ நிறைய தடவை சப்போர்ட்லாம் பண்ணி பேசியிருக்க. அன்னைக்கு கூட சந்திரசேகர் சார நான் வீட்ல இருந்து பாத்துக்கணுங்கிறதுக்காக உங்க அம்மாவையே எதிர்த்து பேசினல. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது அனன்யா. நீ அப்பப்போ என் கூட சண்டை போடுறதெல்லாம் பாக்குறப்போ எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தானா என் கூட சண்டை போடுவால, வீட்ல எப்பவும் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பால, அதே மாதிரிதான் உன்னையும் நினைச்சுக்கிறேன். நான் உன்னை என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததே இல்ல. தெரியும் அன்பரசி, நீ அப்படிதான் நினைப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் திடீர்னு இப்படி பேசுறேன்னு கூட நீ நினைக்கலாம். நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னல, நீ உங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய வேலைய நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னல. அந்த வார்த்தை என்னோட மொத்த ஈகோவையும் சுத்தியல்ல வச்சு உடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, இவ ஏன் அப்பாக்கு தானே எல்லாமே செய்யறா. இப்பவும் என் அப்பா உயிரை அவ தானே காப்பாத்திருக்கா. அவளை போய் இப்படி முறைச்சிட்டோமேன்னு அப்படின்னு உன்னை நினைச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல. மத்தவங்க சொல்ற மாதிரி நீ ரொம்ப தங்கமான பொண்ணு அன்பரசி. உன்ன மாதிரி ஒரு பொண்ண இந்த காலத்துல பாக்குறது ரொம்பவே கஷ்டம். இல்ல அனன்யா, சந்திரசேகர் சாருக்கோ ஜானகி மேடம்க்கோ இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கோ நான் செய்யற இந்த வேலைய கஷ்டமாவோ வேலையாவோ நினைக்கல. இது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற இந்த வாழ்க்கை அவங்க எனக்கு கொடுத்தது. நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடு கொடுத்துட முடியுமா? என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? என் அப்பா உயிரையே நீ காப்பாத்திருக்க. நாங்க எப்படி இதை ஈடுகட்ட முடியும் சொல்லு? வேணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். உன் கூட எப்பவுமே சண்டை போடாம உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, நீ சொன்ன மாதிரி உனக்கு கூட பிறந்தவளா ஃபுல் சப்போர்ட்டா இருந்து வேணா என்னால செஞ்சதுக்கு வேணா ஈடுகட்ட முடியும். குடு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி, ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்கு. உனக்கு நான் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, உனக்கு காட்டுறேன் இரு. இந்தா, இது ஷூ, இது ட்ராக் டி-ஷர்ட். இந்தா வாங்கிக்கோ. ஆனா அன்பரசி,
என்னதான் நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாலும் என்னதான் நானே உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் கிரவுண்டுன்னு வந்துட்டா உனக்கு எப்பவுமே நான் போட்டிதான். சீக்கிரம் கால்லாம் சரியாயிட்டு வா, கிரவுண்ட்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஒரு தடவையாவது நான் உன்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு கிரவுண்ட்ல எதிரி எப்பவுமே நான் தான், சரியா? கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நீ ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு நான் வந்துடுறேன். என்ன இது சட்டை இருக்கு? ஒருவேளை கடையில ஏதாவது மாறி இருக்குமோ? அன்பரசி, சாரி அன்பரசி, இந்த Dress உனக்கு இல்ல, மறந்து போய் உன் ட்ரெஸ்ஸோட வச்சிட்டேன். அப்படியா? நான் கூட கடையில தான் மாத்தி வச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆமா, அப்படின்னா இந்த சட்டை யாருக்கு? அனன்யா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? என்ன அன்பரசி இப்படி கேட்டுட்ட? இப்பதானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா இந்த சட்டை யாருக்குன்னு நீ சொல்லணும். என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குற? அது வந்து அது இந்த Dress. அட சொல்லு அனன்யா. இந்த Dress என் லவருக்கு எடுத்தேன். அனன்யா, நீ லவ் பண்றியா? என்னால நம்பவே முடியல. ஏன் நான் லவ் பண்ண கூடாதா? இல்ல, எப்ப பாரு சிடு சிடுன்னு இருப்பியா? நான் கூட நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நீ வேற அன்பரசி, நானும் அவரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, அவருக்காக தான் இந்த Dress நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா மறந்து உன் Dress கூட வச்சிட்டேன். இப்போ உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். சரி சொல்லு, யார் அந்த பையன்?